வணக்கம். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2027 2028 ஆகிய வருடங்களில் செய்ய உள்ள மாணவ செல்வங்களுக்காக சித்திரப்படங்களினூடாக சிந்தனையை விருத்தி செய்யும் நுண்ணறிவு ஆற்றலை ஊட்டும் ஒரு முயற்சியாக காணொளிகள் தயார் செய்து வருகின்றேன். அந்த வகையிலே இந்த வினாவை பார்வையிடுவோம். கட் என்பதை 3120 எனவும், டோக் என்பதை 4157 எனவும் ஏதோ ஒரு வகையாக குறிப்பிடலாம். ஆயின் அதே வகையில் ரெட் என்பதை எவ்விதமான இலக்கங்களால் குறிப்பிடலாம். இது பிரதியீடு என்ற தலையங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற ஒரு வினா. இங்கே கட் என்பது ஆங்கில 3 எழுத்துக்கள் CAT. அப்போ சி என்பது ஆங்கில நெடுங்கணக்கில் மூன்றாவது எழுத்து, ஏ என்பது முதலாவது எழுத்து, டி என்பது 20வது எழுத்து. அந்த 3 எழுத்துக்களின் அமைவிடத்தை தொடர்புபடுத்தி 3120 என்கின்ற 3120 என்ற எண் இடப்பட்டுள்ளது. அதே போலத்தான் டோக் என்பதில் டி என்பது 4வது எழுத்து, ஓ என்பது 15வது எழுத்து, ஜி என்பது 7வது. அப்போது 4157 என்று 4 இலக்கமாக 4157 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இது ஏதோ ஒரு வகையான பிரதியீட்டு ஒழுங்கமைப்பு. அதே ஒழுங்கமைப்பில் ரெட் என்பதை ஆர் என்பது 18வது எழுத்து, ஏ என்பது முதலாவது எழுத்து, டி என்பது 20. அப்போ 18 என்பது 18, ஏ என்பது 1, டி என்பது 2020. அப்போ அது 18120 என்ற விடைதான் பொருத்தமானது. அப்போ இது பிரதியீடு சார்பான வினா. குழந்தைகள் விளங்கிக் கொள்கிற முறையில் எடுத்து அவர்களுக்கு பெற்ற ஊட்டுவதன் மூலம் அவர்கள் நுண்ணறிவுள்ள ஒரு எதிர்கால சிறந்த வாரிசாக உருவாக்குவோம். நன்று. அடுத்த வினாவில் சந்திப்போம்.